ஒரே மாவுலே 2 டைப்பாக தீபாவளிக்கு லட்டு ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கிற பூந்தி லட்டு ரெசிபி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்டிச்சூர் லட்டு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 3 கப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நான் தோசை மாவுக்கும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் பூந்தி மாவு. அப்படின்னா தான் பூந்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி மாவு போட்ட உடனே எழுந்து வர மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பூந்தி கரண்டி வச்சிருந்தீங்கன்னா அதில் மாவு ஊற்றி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அழகாக பூந்தி ரெடி ஆயிரும். அப்படி உங்கள் வீட்டில் பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் சல்லி கரண்டியோ இல்லை கண்ணு கரண்டியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை மாவு ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அந்த கரண்டியை வந்து முன்னாடியும் பின்னாடியும் தொடச்சிருங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சரியாக வந்து பூந்தி விழுகும். பூந்தியை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பி ஆயிரும். ஸோ வந்து போட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் பாதி மாவு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். மீதி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே எண்ணெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பஜ்ஜி மாவு மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து ஷேப்ஸ்லாம் கிடையாது. உங்கள் கைக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 2 சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு பேனில் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு சுகர் சிரப் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா லட்டு வந்து வெள்ளை பூத்த மாதிரி ஆயிரும். ஸோ கம்பி பதம் வந்து ஸ்டார்ட் ஆகணும். கம்பி வந்து அப்படியே நிற்கக்கூடாது, ஆனால் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிருங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தியில் வந்து பாதி எடுத்துக்கலாம். இப்போ சூடான சுகர் சிரப்பை அப்படியே வந்து பூந்தியில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பாதி பூந்தியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நான் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக வந்து இதுக்கு பாதி சுகர் சிரப் தேவைப்படும் நம்ம காய்ச்சினதில். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மோட்டிச்சூர் லட்டுக்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதி சுகர் சிரப்பில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாயிரும். இந்த மாதிரி கேசரி கன்சிஸ்டன்சியில் வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து அதில் பாதி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஒரு லட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸை ஃப்ரை பண்ண பேன்லேயே வந்து பூந்தி லட்டோட மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி பாருங்கள். பூந்தி நல்லா ஊறிடுச்சுன்னா அழகாக இந்த மாதிரி உருட்டை வரும். இப்போ வந்து நல்லா உருட்டை வந்துருச்சுன்னா அப்படியே உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் முன்னாடி நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் கூட உருட்டலாம். நல்லா வந்து பூந்தி ஊறி இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி மோட்டிச்சூர் லட்டுக்கும் கையில் வந்து நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சுகர் சிரப் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப குளக்குளன்னு ஆயிரும். ஸோ வந்து பார்த்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பூந்தி லட்டு மோட்டிச்சூர் லட்டு ரெசிபி ரெடி ஆயிரும்.